அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாகின்ற உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய சொத்து. ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் மூலம் நம்மோடு உறவாடுகிறார். அந்த இறைவார்த்தையின் மூலம் நமக்கு பதிலளிக்கிறார். என்ன கேட்குறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதன்படியே நம்மிடம் பேசுகிறார், இறைவார்த்தையின் மூலமாக, இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 57 இறைவார்த்தை 14 16 முடிய. அமையுங்கள், பாதை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழியில் இருக்கும் தடையை அகற்றுங்கள் என்று கூறப்படும். உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்று பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகிறேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினோடும் நான் வாழ்கிறேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன். ஏனெனில் என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன். ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாக மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன். ஒரு தந்தை, ஒரு தாய் கூட நாம் செய்த குற்றங்களை சுட்டி காட்டுவார்கள், குத்தி காட்டுவார்கள். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன். நீ என்ன பாவங்கள், குற்றங்கள், குறைகள் செய்திருந்தாலும் என் முன் அனைத்தையும் பனிபோல் கொட்டிவிட்டால் கண்டிப்பாக உன்னிடம் இருக்கும் அனைத்து தடைகளையும் தகர்த்து நீ நடக்கின்ற பாதையை நேராக அமைத்து அந்த பாதையில் உன்னை நான் நிறைவாக நடத்தி செல்வேன். என்னென்றால் நான் அமைத்த பாதை, நீ நடப்பதற்காகவே நான் அமைத்து கொடுத்த பாதை, அந்த பாதையில் உன்னை நிறைவாக வழிநடத்துவேன். உனக்கு முன்பிருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்ப்பேன், நீ நிறைவாக செல்லும்படி. ஏனென்றால் நீ என்னுள் இருக்கிறாய், நிறைந்து இருக்கிறாய் என்று கூறும் இறைவன். ஏனென்றால் உயர்ந்தவரும் உன்னதவரும் காலங்கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த இடத்தில் நான் உரைகிறேன், நலிந்த நொறுங்கிய நெஞ்சத்தினரை நான் திடப்படுத்துவேங்கிறார். அப்ப நாம நொறுக்கப்பட்டு இருக்கிறோம், நலிந்து போயிருக்கிறோம். இன்று நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று இருக்கிறோம். அப்படித்தானே? அந்த என்ன செய்வோம் என்று இருக்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அவர், நான் இருக்கேன் உன்னோடு. துன்பப்படாதவங்க யாருமே இல்லைங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு துன்பம், துயரங்கள் இருக்கும், ஒரு வேதனையும் இருக்கும், ஒரு நோவும் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன வேதனைகள், பாடுகள் வந்தாலும் அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்கிறார்ல, நான் ஏற்படுத்திய ஆவி, உயிர்மூச்சாய் ஆவி எனக்கு முன் தளர்ந்து விடும். தந்தை கூறுகிறார். அவர் சுவாசக்காற்றை தானே உயிராக தந்தார் நமக்கு. அப்போ அவர் நமக்கு ஓயாது நம்மளை குற்றம் சாட்டினால், நாம் செய்த குற்றங்களை நம் தாய் தந்தைகள் நம்மளை குத்தி காட்டுவது போல் அவர்கள் குத்தி காட்டினால், அவர் குத்தி காட்டினால் நம்மளால் தாங்க முடியுமா? முடியாது. ஒரு நேரம் பாவம் செய்தோம் என்றால் அதிலிருந்து மனம் மாறி திரும்பி வரும்போது உடனே அவர் ஏற்றுக்கொள்கிறார். இனி நான் அந்த பாவத்தில் விழமாட்டேன் ஆண்டவரே என்று நாம் உறுதி கொள்ளும்போது அவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு? நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு நான் வாழ்கிறேன், நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன். நம்மில் குடியிருப்பவர் நொறுங்கிய ஆன்மாவை நிறைவாக ஆசீர்வதிக்க வருகிறார். அந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் நமக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம். அவர் ஆசீர்வதித்தாலே போதுமே. இன்று நமக்கு என்ன தேவை, ஏது என்பது அவருக்கு தெரியும். பணம் தேவைதான் வாழ்வதற்கு. ஓரளவுக்கு மேல் வந்தால் அது நம் வாழ்க்கை வாழ்வாக இருக்காது. ஒன்றுமே இல்லாமலும் இருப்பார்கள். ஆனால் அதற்கு அன்றன்று என்ன தேவையோ அதை அவர் கொடுப்பார். கொடுக்கின்றவர் நம்மளோடு இருக்கிறார். நமக்கு என்ன கவலை, இல்லையா? அதிகம் சேர்த்தாதானே கவலை, பணத்தை குறித்து கவலை, பணம் இல்லாட்டாலும் கவலை. எது தேவையோ, நாம் இறைவனுக்குரிய மக்களாக இருந்தால் நமக்கு என்ன தேவை என்பதை அவரிடம் எடுத்து சொன்னால் கண்டிப்பாக அனைத்துக்குமே அவர் நமக்கு பதில் தருவார். தருவாரா மாட்டாரா? தருவார். அந்த பதிலை கேட்டு மண்டாடுவோமா? வாழும் வல்லலே இறைவா, ஆம் ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாட்களில் எங்களுக்கு எது எது தேவை என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. தேவையறிந்து உதவி செய்வோர் நீர் ஆண்டவரே. ஒன்றுமில்லை இப்போது எங்களிடம். என்ன செய்வோம் என்று நாங்கள் முழிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இன்று உடைய இறை வார்த்தையின்படி எங்களுக்கு நீர் பங்கும்படியும் அளக்கப் போகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. யாரை கொண்டு உதவீர்கள்ப்பா, யாரை கொண்டு எங்களை வழிநடத்துவீர் என்று உள்ளுக்குள்ளே நாங்கள் மருவி தவிக்கிறோம். ஆனால் நீர் அனைத்தையும் செய்ய வல்லவர் அல்லவா? நலிந்த நெஞ்சத்திற்கு நீர் அருகில் வைத்து பாதுகாப்போர் அல்லவா? அதுபோல் எங்களை நீர் பாதுகாத்து எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன்.